ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுச்சு. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் அழுதம் நல்லாவே ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதம். ஊருக்கு புதுசு நடிச்சாங்க, தலையை தூக்கி பார்த்து அடிச்சாங்க. தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தால், ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது எதிர்த்து பேச அடிச்சாங்க. ஆனால் ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் எனக்கு கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் எனக்கு கைவிடல. அவன் அடிச்சான். பட் ஃபேண்டாஸ்டிக் growth of an actor. எதிர்ப்பு எங்க இருக்குதோ இங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதான நம்ம பழக்கமே. இன்னும் கொஞ்சம் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் நான் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டா ஜெயிக்கணும். விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல ஸ்கிரீன்ல அவங்க பேரை காமிச்சோம்ல, அந்த கைத்தட்டலும் விசிலும் ஒருத்தம் கூட உட்கார்ந்து படம் பார்க்கல. அந்த மனிதனுடைய உழைப்பில் இருக்கிறது. உழைப்பால் மட்டுமே வந்த மகா கலைஞர் விஜய். விஜய் சார் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் ஒரு வேர்ட்ல சொல்லுங்க பாப்பா. நெஞ்சு அறுத்து சார் அவங்க அப்பா டைரக்டர் இருந்தனால சாப்பாட்டுக்கு இடத்துக்கு வேணா கஷ்டப்படாம இருக்கலாம். சினிமாவில் அவர் கஷ்டப்பட்டு சினிமாவில் ஈஸியெல்லாம் நீ உருவாக முடியாது. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை only one alternative. தமிழகத்தில் நாளைய தீர்ப்பு. என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா